ஏடா லூஸ் மாதிரி பண்ணுறான்னு நினச்சிங்களா? அந்த லூஸுன்னு நினச்சவங்களே வியூஸாக மாற்றி தன்னோட 21வது பிறந்தநாளப்போ 50 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்ச ஒரு அதிசய பிறவியை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். இன்ட்ரோவர்ட்ஸோட கெட்ட கனவான, எக்ஸ்ட்ரோவர்ட்ஸோட தெய்வமான எங்கள் தலைவன் ஐசோ ஸ்பீடை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். 2014 லைவ் ஸ்ட்ரீம் போட்டுருக்காரு. அவர் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா வந்து செப்பரேட் ஆகிறாங்க, பிரிஞ்சிடறாங்க. அவங்க 2 பேருக்கு என்ன சண்டையோ பிரிஞ்சிடறாங்க. ஆனால் அப்பா அம்மா அப்படி பிரிஞ்சிட்டாங்கன்னு கவலைப்படாமல் அவருக்கு பிடிச்சது கேமிங், சரி லைவ் ஸ்ட்ரீம் போடுவோம்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. 2014 போட்டுக்காரு மனுஷன். இன்னையோட 10 வருஷம் ஆச்சு. 2022 கரெக்டாக 2022 டைமில் அப்போ போட்டு இந்த லைவ் ஸ்ட்ரீமில் ஒரு ஃபாலோவர் கேட்குறாரு, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்பாலர் யாருன்னு. அப்போ வந்து மனுஷன் ரொனால்டோன்னு சொல்லிடுறாரு. ரொனால்டோன்னு சொல்லி ஷூ அப்படின்னு சொல்லி அவர் நான் பண்ணால் நல்லா இருக்காது, அவர் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு, அதை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ட்ரெண்டான மனுஷன் இப்போ எல்லாம் கூரை பிச்சுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு. அவங்க அம்மாவே ஒரு லைவ் ஸ்ட்ரீமில் வந்து எதுக்கு இப்படி பண்ணுற, இதெல்லாம் பண்ணாத அப்படிங்கிறாங்க. அதுவும் கண்டுக்காமல் அதுக்கப்புறமா அவர் தொடர்ந்து வீடியோ போட்டு ரெகுலர். இப்போது $10 மில்லியன் அதிபதியாக இருக்குது. மனுஷன் பார்த்தீங்கன்னா கத்துவாப்பில், திடீர்னு ரோட்டில் போகும்போது திடீர்னு கத்துவார், நாய் மாதிரி ஊகும்பார். அதுதான் அவர் தூக்கி விட்டதே. அவர் வீடியோக்காக எதுவுமே தனியாக பண்ணல. அவர் வாழ்க்கையில் என்னவோ அதை தான் வீடியோ முன்னாடி பண்ணார். அதனால தான் இப்போ அவர் எங்கே இருக்காரோ, எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கார். அதனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்கலாம் சுத்தமாக கண்டுக்காதீங்க. ஒரு வாழ்க்கை தான், சரியா? நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியாது. இப்போ நான் இப்படி பேசிக்க, நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது. நல்லா தான் இருப்பேன், பதில் சொல்கிறேன். நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ. மேன் லவ் யூ. சீக்கிரமாக நானும் உங்களுக்கு சந்திக்கிறேன், சரியா?